இது பாலூர் தேவாவின் பைந்தமிழ் சோலை. பாலூர் தேவாவின் குறள் பூ 3. கலைஞர் என்னும் கதிரொளி, காலம் தந்த கொடை ஒளி, திருக்குவளை திருமகன் தேரோடும் வீதியில் நடந்து கலைமகள் கரம் பிடித்து கலைப்பித்தனானார். பேரரக்கன் பெரியாரின் திராவிடக் கல்லூரியில் இணைந்து பெரியார் பாசறையில் பயின்று உயர்ந்தார். பேரறிஞர் அண்ணாவின் தம்பியானார். பேரறிஞர் அண்ணாவின் தம்பியானார். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை தளபதியானார். தமிழ்நாட்டு இளைஞர்களை தன் உடன்பிறப்பாய் ஏற்றுக்கொண்டார். தமிழ்நாட்டு இளைஞர்களை தன் உடன்பிறப்புகளாய் ஏற்றுக்கொண்டார். உடன்பிறப்புகளை வளர்த்த வழியில் உயர்ந்தார். தான் பெற்ற மக்கள் செல்வங்களையும் வார்த்தெடுத்தார். 5 பிள்ளைகள் பெற்றெடுத்து அதில் ஒரு பிள்ளை தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளையானார். அதில் ஒரு பிள்ளை தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளையானார். அவர்தான் இன்றைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். மாணவ பருவத்திலேயே தந்தையின் அரசியல் பாதையில் தகைமையோடு நடந்து சென்றார். உழைத்தார், உழைத்தார், உழைப்பால் உயர்ந்தார். உழைப்பு என்றால் ஸ்டாலின் என தன் தந்தையாலே பெயர் பெற்றார். திராவிடம் என்னும் பட்டறையில் பேராசிரியர் பெருந்தகை பெருமதிப்புக்குரிய அன்பழகனார் என்னும் தமிழ் கொல்லனால் திராவிடம் என்னும் நெருப்பால் பட்டை தீட்டப்பட்டார். திராவிட முன்னேற்றக் கழக படையணியில் தாமாகவே இணைந்து அதன் முன்னணி தலைவர்களின் நிழலில் நின்று அரசியல் தத்துவம் படித்தார். அரசியல் தத்துவம் படித்தார். படிப்பிற்கு தடை நிற்கும் பாசத்தந்தை யாரும் உண்டோ? தந்தை கலைஞர் அவர்கள் மேலும் தத்துவம் படிக்க ஆதரித்தார். தலைவர்களோடு பயணித்த பயணத்தை தடுக்கவில்லை. அதேவேளை கல்லூரி படிப்பையும் விடவில்லை. காலம் வந்த வேளையிலே தமிழ் பண்பால் வளர்ந்த திருமகளாம் துர்காதேவியை தேர்ந்தெடுத்து மணக்கோலம் புனவைத்து மகனின் கரத்தில் காதல் மனைவியாய் பரிசளித்தார். மங்கள வாழ்வும் கொடுத்து வைத்தார். இந்தியாவின் இரும்பு பெண் இந்திராவால் அறிவிக்கப்பட்ட நெருக்கடி கால சிறைக்கு மகன் என்றும் பாராமல் உடன்பிறப்புகளோடு சிறைக்கு சென்று மாண்பு பெற்றார். மாணவர் அமைப்பு, இளைஞர் அணி என உயர்ந்து செயல் தலைவரானார். கட்சி பொறுப்பில் உயர்ந்தது போல் சட்டமன்ற உறுப்பினர், சென்னை மாநகர மேயர், துணை முதலமைச்சர் என உயர்ந்தார். தான் வாழ்ந்த காலத்திலேயே தன் மகனின் உயர்வை கண்டு வியந்தார். உழைப்பால் உயர்ந்த மகனுக்கு குடும்ப உறவுகள் என்ற முறையில் குறுக்கு வழியில் பதவிகளையும் அதிகாரங்களையும் பகிர்வதற்கு போட்டி போட்டு இடையூறு செய்யாமல் உரிய முறையில் தடுத்தார். தன் இறுதி காலத்தில் தன் மகன் ஆட்சி பொறுப்பிலும் கட்சி பொறுப்பிலும் முன்னணியில் இருப்பதை தானே கண்டு வியந்து மகிழ்ந்தார். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என வாழ்ந்த கலைஞரின் காலம் வென்றது. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என வாழ்ந்த கலைஞரின் காலம் வென்றது. தெய்வப்புலவன் கலைஞரை வரவேற்றார். தெய்வப்புலவன் திருவள்ளுவர் கலைஞரை வரவேற்றார். 2000 ஆண்டுகளுக்கு முன் தான் உருவாக்கி பாதுகாத்து வந்த அணி மாலை ஒன்றை எடுத்து தமிழின தலைவரின் கழுத்தில் அணிந்து ஆரத் தழுவினார். இதோ அந்த மாலை. திருக்குறள், அதிகாரம் மக்கள் பேறு, குறள் எண் 67. தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்பச் செயல். தன் கழுத்தில் விழுந்த இன்பத் தமிழ் மாலையைக் கண்டு களி கூர்ந்த கலைஞர் அதன் மலர்களை உதிர்த்து இதழ்களாய் குவித்து இனிய தமிழ் மக்கள் மேல் தெளித்தார். இதோ அந்த சொல் நீர்த்துளிகள். தந்தை தன் மக்களுக்கு செய்ய வேண்டிய நல்லுதவி அவர்களை அறிஞர்கள் அவையில் புகழுடன் விளங்குமாறு ஆக்குதலே ஆகும்.
தந்தை தன் மக்களுக்கு செய்ய வேண்டிய நல் உதவி அவர்களை அறிஞர்கள் அவையில் புகழுடன் விளங்குமாறு ஆக்குதலே ஆகும்.